ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாவோட பர்த்டே அப்போ நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயமும் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பொண்ணு போன வருஷம் பர்த்டே அப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து அவளுடைய உடம்புல வந்து தாக்கி அதாவது அந்த காலில் இருக்க நரம்புங்களை வந்து தாக்கிடுச்சு. அதனால் நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. நான் பர்த்டே அன்றைக்கும் கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அன்றைக்கி தான் அவளை அழவே வச்சாங்க. பர்த்டே அப்போ தான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாங்க. அப்புறம் வென்ஃப்ளன்லாம் அன்றைக்கி தான் போட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டா. போன வருஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 23 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம். 24 அன்றைக்கி மண்டே அன்றைக்கி தான் வந்து அவளோட பர்த்டே அன்றைக்கி தான் வந்து இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் போட்டு ரொம்ப அழ வச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து இன்னமும் என் மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து அவள் நல்லா இருக்கணும் அப்படின்றது நான் அப்போவே வேணுன விஷயந்தான். கடவுள் புண்ணியத்தில் அவள் இன்றைக்கி நல்லா இருக்கா, நல்லா நடக்கிறா, ஓடுறா, ஆடுறா. அந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக என்னோடய வீடியோவை பாருங்கள். இதில் வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்க வீடியோவும் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து சாமி இருந்தால் தான் நம்ம வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து சாமியோட அதாவது முருகர் ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் கிடையாது. சிவன் ஃபோட்டோ தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது திருவண்ணாமலையில் வந்து காட்சி கொடுக்குற அந்த சிவனுடைய ஃபோட்டோ மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. சாமி படம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த முருகரை நினச்சி மனசார நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெற்றிலை தீபத்தோட பலன் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், என்கிட்டையுமே வந்து முருகர் ஃபோட்டோ கிடையாது. ஆனால் வந்து அந்த முருகனை வந்து மனசில் நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த விளக்கு ஏற்றவும் போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோட கடைசியில் இருக்கும் அதோட கிளிப்ஸு. ஃபோட்டோ இருந்தால் தான் நம்ம வழிபடணும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் மனசார நினச்சி பாருங்கள். மனசார அந்த அருள் வந்து உங்களுக்கு அந்த முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள். உங்களுக்கும் முருகனோட அருள் வந்து கிடைக்கும். லியாவோட பர்த்டே வந்தது வந்து செவ்வாய்க்கிழமை தான். அன்றைக்கே நான் வந்து நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பூஜை சாமான் எல்லாமே கழுவிட்டு எல்லாத்துக்குமே பொட்டு மஞ்சள் எல்லாமே வச்சு திருநூறு குங்குமம் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. எப்பவுமே வந்து ஒரு துணி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதனா கிளாத் வச்சுருந்தாலும் ஓகே தான், இல்லை எதனா வேறு எதனா துணி இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து என் பையனோட துணி தான் வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நீட்டாக அலசி தான் வச்சுருக்கேன். இது சாமிக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது குங்குமம் அந்த மாதிரி என்ன பொருள் தவறுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஊதவோ இதுவோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து துணி வச்சு நம்ம வைப் பண்ணாலே அது நல்லது. அந்த துணி மட்டும் செப்பரேட்டாக சாமிக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும். நான் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாரி வச்சுக்கோங்க. இதுதான் எங்களோட சிம்பிளான சாமி ரூமு. அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே ஏற்றுவோம். இதில் ஒன்று வந்து என்னோடய விளக்கு, இன்னொன்று வந்து எங்களோட ஓரவத்தியோட அவங்க விளக்கு. பாருங்கள், எங்கள் மாமியார் வந்து வேர்க்கல் எல்லாமே காய வச்சுருக்காங்க. அது வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் கொல்லியில் பயிர் போடணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த அடுப்பு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அடுப்பில் வந்து குங்கும மஞ்சள் வைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது மண்ணால் கட்டியிருக்க வேண்டியது தான். ஆனால் வந்து இது மழை காலத்தெல்லாம் சரியாக இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் சிமெண்ட்டால் தான் கட்டியிருக்கோம். இந்த அடுப்புக்கு நான் வந்து குங்கும மஞ்சள் வச்சுட்டே இருப்பேன். வெள்ளிக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி வைப்பேன். எனக்கு அந்த மாதிரி வச்சுட்ட பிறகு அந்த அடுப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து அக்னி தெய்வத்துக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து துணி எடுக்க வந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த இயற்கை பிளேஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுலாம் ஜாலியான விஷயந்தான். சரி, துணி எடுக்க போகும்போது இந்த மாதிரி இயற்கை விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் எடுத்தேன். பாருங்கள், இவ்வளோ அழகான சவுக்கு மரம்லாம் இருக்குது. என் பொண்ணு பாருங்கள், நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துவிட்டோம். இது வந்து செகண்ட் கிளிப்பு. ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் டெம்பிளுக்கு போகிறோம். அதாவது சிவன் கோயிலுக்காக நாங்கள் போகிறோம். சிவன் கோயிலுக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் அழகான இயற்கை காட்சிகள் வந்து இருந்துச்சு. மலை கோயில் அது எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் காட்டுறதுக்காக இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து மலை கோயில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த திருவிழா டைமில் வந்து நான் லைவ் போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோவில் இருக்க கோயில் தான் அது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள். கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் விளக்கு இதெல்லாம் வாங்கினோம். கற்பூரம் இதெல்லாம் வாங்கினோம். உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நானே எங்கள் வீட்டுக்காரு என் பசங்க எல்லாமே கோயில் சுற்றுறாங்க. ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய டெக்கரேஷன்ஸ் இருக்கணும், பெரிய கேக் இருக்கணும், பெரிய விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சின்னதாக நம்ம பசங்களை இப்படி ஒரு ஆனந்தமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாவே அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். என் பசங்க ரொம்ப நல்லா வேணுனாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய விளையாடினாங்க. அதெல்லாம் இந்த நான் வீடியோவில் வந்து கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் வந்து நல்ல பழங்காலத்து கோயில் தாங்க. இது யாரும் வந்து அதிகமாக பார்க்குறது கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே சாமி கும்பிட்றாங்க தான், நிறையா பூஜைலாம் பண்ணுறாங்க தான். யாரும் இங்கே வர்றது கிடையாது. நாங்கள் அடிக்கடிக்க எங்கள் வீட்டில் யாருனா பிறந்தநாள் அப்படின்னா நாங்கள் அங்கே தான் போவோமே. என் பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடுறா. போன வருஷம்லாம் என் பொண்ணு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் நடக்காமல் இருந்தா. இன்றைக்கி அவளை இந்த நிலைமையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு இதே மாதிரி அவளுடைய 100வது பிறந்தநாள் வரைக்கும் அவள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இறைவனிடம் வேண்டிட்டு வந்தேன். என் பசங்க வந்து ஃபோட்டோ கிளிக்
கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க, ஜாலியாக விளையாண்டாங்க. அதெல்லாம் பார்க்க போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் கூட வந்து உட்காந்துட்டு சாமிலாம் கும்பிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் ஒரு சாமியார் வந்து உங்களுக்கு வந்து இந்த திருநூறு வந்து பாக்கியமாக கிடச்சிருக்கு. ஏன்னா நான் ஏதோ ஒரு கோயிலில் வந்து பஜனைக்கு போயிருந்தாங்களாம். அங்கே சிவன் இதுக்கு பூஜை பண்ணும்போது கொடுத்த திருநூறு இது அவங்களே கூப்பிட்டு வச்சு விட்டாங்க அந்த தாத்தாவே. அது என் பொண்ணோட பிறந்த நாளைக்கு கிடைக்கும்போது நான் அவளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள்லாம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தோம், செல்ஃபி வீடியோஸ் எடுத்தோம். அப்புறம் இயற்கை விஷயங்கள்லாம் பாருங்கள். நாங்கள் கிளம்பும்போது மணி வந்து 6:45. அந்த 6:45 டைம்லேயும் வந்து அந்த சூரியன் எவ்வளோ அழகாக ஒரு பிரதிபலிப்பு காட்டுது பாருங்கள். அப்புறம் நாங்கள் கேக் வாங்க ஷாப்புக்கு வந்துட்டோம். கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலிலாம் இல்லைங்க. நாங்கள் ஒரு நார்மலான ஃபேமிலி தான். நாங்கள் எப்படி கொண்டாடினா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி நாங்கள் வந்து எதுவும் பிளானிங்லாம் பண்ணலை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு அவங்க இந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது எங்களுக்கு போதும். நாங்கள் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணணும், பெருசாக செலவு பண்ணணும் அப்படிலாம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். அவங்களுக்கு தேவையானது நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்றத பாருங்கள். இப்போது கேக் வெட்டிட்டு நாங்கள் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வந்து வெற்றிலை தீபம் போட ரெடி பண்ணிடலாம். வெற்றிலை தீபம் போடுறதுக்காக 6 வெற்றிலை எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து தட்டுக்கு வந்து பொட்டு மஞ்சள் எல்லாமே நான் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த வெற்றிலை எடுக்கும்போது நம்ம வந்து வெற்றிலைக்கும் வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைக்கணும். அதேமாரி அந்த காம்புகளை வந்து மூதேவி வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காம்புகளை வந்து அந்த நெய் விளக்கு நம்ம நெய் விளக்கு ஏற்றுறோம் பார்த்திங்களா, அந்த நெய் விளக்குலே போட்டுடணும். அப்புறம் சாமிக்கு தீபாரதனை வத்திலாம் ஏற்றி வச்சுட்டு நான் வந்து இந்த வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நெய் விளக்கு வந்து நீங்கள் பெருசாகவும் வாங்கிக்கலாம், திட்டமாகவும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறதுனால நான் சின்னதாக வாங்கிட்டேன். அடுத்ததாக நம்ம வெளியே போகும்போது நான் பெரிய விளக்காக வாங்கிட்டு வந்து தான் போடணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த செவ்வாய்க்கிழமைலாம் பெரிய விளக்கு தான் வாங்கிட்டு வந்து போடுவேன். இந்த செவ்வாய்க்கிழமையும் சரி நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம் அப்படின்றதுக்காக இந்த சின்ன விளக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதில் வந்து அந்த தேன் மெழுகு அந்த நெய் இது தான் வந்து உருக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் அதை வாங்கிட்டேன். அடுத்த வாட்டி வந்து நம்ம நெய்யே கூட ஏற்றி நான் உங்களுக்கு போடுறேன். நெய் வச்சு அந்த விளக்கு அதாவது வெற்றிலை தீபம் ஏற்றி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் காம்பெல்லாம் எடுத்து வந்து அந்த விளக்கில் வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு இது சென்டரில் வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ 6 வெற்றிலையிலுமே வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருங்க. அதே மாதிரி காம்பெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு, அதாவது கிழியக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. இலை டேமேஜ் ஆகாமல் நல்லா சுத்தமாக நீட்டாக எடுத்துக்கணும். எந்த ஒரு இலையிலுமே எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அழகாக இருக்கணும். இப்போ நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்தமாரி. நீங்கள் வந்து அன்னீவனாக என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை வந்து அன்னீவனாக அமைஞ்சிடும். நம்ம வந்து எல்லா டைம்லையும் பார்த்து நம்ம வாங்க முடியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நானும் அதேமாரி தான் பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் அவங்க சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமிக்கு தானே ஏற்றுறோம், சாமிக்கு தெரியும் நம்மளோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அதனால் நான் இதிலே வச்சு மேனேஜ் பண்ணி ஏற்றிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த விளக்கு நான் ஏற்ற போகிறேன். இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் போது நான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். முருகனோட அருள் வந்து உங்களுக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். இது போல் நிறையா ஆன்மீக தகவல் பார்க்கணுனாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.